பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்மளோட டே வந்து என்னோடய வார்ம் வாட்டர் வித் ஹனியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா மலைத்தேன். இது என்னோடய ஃப்ரெண்ட் மூலிமா நான் வாங்கினேன். ஸோ எக்கோ மாம் அப்படின்ற வெப்சைட் மூலிமா அவங்க சேல் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா 100% பியூரான மெடிசனுக்கு யூஸ் பண்ணுற அவ்வளோ தரமான தேன் இது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில் வார்ம் வாட்டரில் குடித்தா ஒபேசிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதாவது உடல் பருமனுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா பட்டை இருக்கு இல்லையா, பட்டை பவுடர் கலந்த தேன் இது. இது வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுறது இது. அதாவது உடம்பு வந்து பருமனாக இருக்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணுறது அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இது. ஸோ இதுவும் நான் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து காலையில் நம்ம வந்து வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து நம்ம கலக்கிறதுக்கு முன்னாடி பாட்டிலில் இருக்கிற தேன் வந்து நல்லா கலக்கலாம். ஏன்னா வந்து அந்த பட்டை வந்து மேலே வந்து நமக்கு மிதக்கும் அப்படின்றனால நல்லா கலந்துட்டு நம்ம வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு குடிக்கலாம். காலையில் இதோட தான் என்னோட டே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் திருப்பி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால திருப்பி என்னோடய டயட்டிங்கும் என்னோட வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் வாக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இந்த மலைத்தேன் வந்து வெறும் வந்து ஒபசிட்டிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து தேன் கலந்து சில மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க சித்தாலெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து 100% பியூர் தேன் இல்லையா, ரொம்ப வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்களும் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து எக்கோ மாமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எக்கோ மாம் பற்றி விகடனில் கூட வந்திருக்கு, அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட மார்னிங் ட்ரிங்க் முடிஞ்சிருச்சு, நான் கம்ப்ளீட்டாக குடிச்சிட்டேன். ஸோ இதோட ரிசல்ட்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் டைம், மோட்டிவேஷன் டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற டிப் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன் டிப்ஸில் நம்ம வந்து நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்ப்போம், மோட்டிவேஷன் டிப்ஸ் கேட்போம். அப்போ நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சூப்பர்ப்பா நம்மளும் இதே மாதிரி பண்ணணும், நாம் வந்து இது வந்து ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த டைமில் ரொம்ப வந்து டிட்டர்மினாக நம்ம இருந்து சரி நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். பட் அந்த வீடியோ முடிச்சிட்டாலோ இல்லை வந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நம்ம திருப்பி அதே மோட்டிவேஷனோட இருப்போம்னு பார்த்தா அப்படியே சைங்கன்னு கீழே இறங்கிடும். அந்த டிட்டர்மினேஷன் அப்படின்றது ஃபுல்லாக போய்டும். நம்மளுக்கு எதுக்குப்பா இதெல்லாம், நம்ம வேலையை பார்க்கலாம்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு விட்டுடுவோம். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன் எப்போவுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாக எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும்தாங்க மோட்டிவேட் பண்ண முடியும், யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து அது செல்ஃப் மோட்டிவேஷன் நீங்களே எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோலை தட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. நம்ம வந்து தோலை வந்து தள்ளி விட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த தோலை தட்டி கொடுக்குற ஆட்கள் யாருன்னு பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க கூடவே வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாமே வந்து தோல் தட்டிக்கணும். மற்றவங்க வந்து தோல் தட்டணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது நம்மளோட முட்டாள்தனம். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு நல்ல ஒரு சமையல் சமைக்கிறீங்க, சூப்பராக டிஷ் பண்ணியிருக்கீங்க, யாராவது பாராட்ட மாட்டாங்க நம்ம எதிர்பார்ப்போம். பட் யாரும் பாராட்ட மாட்டாங்க. குறை சொல்கிறதுக்கு 100 பேர் 100 வாய் இருக்கும், பாராட்டுறதுக்கு ஒரு வாய் கூட வாய் திறக்காது. ஸோ அப்போ நீங்கள் வந்து துவண்டு போகாமல் ஒரு கண்ணாடியில் போயிட்டு நீங்கள் உங்களே பார்த்து சூப்பராக சமைச்சிருக்க, வெரி குட், இதே மாதிரி எப்பவுமே சூப்பராக சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃப். ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். மற்றவங்க வந்து நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்காதீங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்ன நீ எல்லாம் வந்து என்ன பண்ணிவிட நீ அப்படின்னு ஏய் ஏன் கத்துறீங்க? ஸோ அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, என்கரேஜ் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஐயோ நம்ம வந்து எது பண்ணாலும் யாருமே வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணலையே நினச்சிக்காதீங்க, உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றவங்க வந்து வாயை புழக்கிற அளவுக்கு நம்மளோட வெற்றின்றது இருக்கும். ஸோ எப்பவுமே செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த 2 குட்டீஸ் பண்ணுற வேலை பாருங்கள், எப்போ பாரு இதே தான் வேலை உங்களுக்கு.
எந்த டைமில் பேர் வச்சேன்னு தெரியல, அதே மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இதை நான் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். நான் கரெக்டாக கேமரா எடுக்கிற டைமில் அப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துப்பாங்க. பட் நான் வந்து இப்போ தெரியாமல் ஷூட் பண்ணுறதுனால தான் கரெக்டாக நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, எதுவுமே நான் செய்யலை, இனிமேல் தான் செய்ய போகிறேன். அண்ட் என்னோட வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வேலை இருக்குன்னா இந்த வீடியோ பார்த்து டக்குன்னு போய் வேலை செஞ்சுட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நான் லக்ஷா பேக்ஸில் என்ன வாங்கினேன்னு கேட்டிங்களே, நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ நவராத்திரிக்கு வச்சு கொடுக்கறதுக்கு நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. 150 ரூபாங்க இது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப வர்த்தான ஒரு ப்ராடக்டாக நான் ஃபீல் பண்ணேன். உள்ள ஃபோமெல்லாம் போட்டு தைச்சி கொடுத்துருக்கனால நல்ல லைஃபும் வரும், நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதை. அண்ட் இது உள்ள பார்த்தீங்கன்னா சானிட்டரி பேட்ஸ் வச்சுக்கிற அந்த பவுச் வாங்கியிருக்கேன். 25 ருபீஸ் ஒன்றும் இது. ஸோ நான் 3 வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, எல்லா லேடிஸ்க்குமே இது தேவைப்படும். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லக்ஷா பேக்ஸோட வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள் பவுச் வச்சு கொடுக்கறதுக்கு தான் இது எல்லாமே. பார்த்திங்கன்னா நவராத்திரி வருது இல்லையா. ஸோ இந்த 2 மேட் நான் வாங்கியிருக்கேன். நான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் ரொம்ப சாஃப்டாக உள்ள ஃபோம் இருக்குது இல்லையா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு ஒரு சூப்பரான யூசேஜ் இருக்குது, நான் காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சிறுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு உள்ள வந்து நம்ம அந்த சுமங்கலி செட்லாம் போட்டு கொடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பேக். இது என்னோட அம்மாக்காக நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஒன்று இருக்குது, பட் இருந்தாலும் அவங்களுக்கு தான் தேவைப்படும், 2 பேர் தானே, ஸோ அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வேனிட்டி பவுச். இது ஸோ நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுறப்போ நம்மளோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிச்சன் வைப்ஸு, ரொம்ப நல்ல லைஃப் வரும், நல்லா தண்ணி உறிஞ்சக்கூடிய ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. 2 வைப்ஸ் 100 ருபீஸ். இது இந்த ரேவந்துக்கு பவுச், இது பென்சில் பவுச். இது ஸோ அவங்க அங்கே வந்திருந்தா இல்லையா, ஸோ அதனால அவங்க கேட்டிருந்தாலும் வாங்கி கொடுத்தோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்ம நவராத்திரி அப்போ வச்சு கொடுக்கறதுக்காக அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட வெட்டிங் சாரியும் அதே மாதிரி 9 கஜம் சாரியும் இருக்குது. ஸோ அதை வைக்கிறதுக்காக ஸ்பெஷலாக வாங்கினேன். இது வந்து மொபைலில் நம்ம சார்ஜ் போட்டு போகணும் இல்லையா, அதுக்கு மொபைல் சார்ஜ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அண்ட் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரேவந்துக்கு அந்த ட்ராயிங்லாம் பண்ணுறான் இல்லையா, அது வந்து அப்பப்போ ஷீட்ஸ் வந்து உள்ளேருந்து எடுக்கிறான். ஸோ அதை வைக்கிறதுக்காக ரொம்ப ஹேண்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மேக்சின் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லஞ்ச் பேக். இது குவாலிட்டி எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்க்கலன்னு ஃபஸ்ட்டு மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை கம்மி, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 70 ரூபா, 60 ரூபா, 150 ரூபா இப்படி தான் இருக்கும். இது வந்து காயின்ஸ் போட்டுக்கிற பவுச். இதுவும் ரிட்டன் கிஃப்ட் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறப்போ இல்லை குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனெல்லாம் இதில் வச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம அழகாக கொடுத்து அனுப்பலாம். அண்ட் இதுவும் வந்து 10 பீஸ் வரும், உங்களுக்கு 220 ருபீஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுக்கிற ஒரு பவுச். இது மொபைல் அண்ட் கேஷெல்லாம் வச்சுக்கலாம், மொபைல் சேஃபாக இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபைல். இதுவும் ஒரு 7th தான் வாங்கினேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லக்ஷா பேக்ஸோட எல்லா காண்டாக்ட்ஸ் நம்பர்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், பார்க்கலன்னா அப்போ இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ட்ராவல் பேக்கும் நான் அவங்ககிட்ட தான் வாங்கினேங்க. 350 ருபீஸ் இது. ஸோ 350 ருபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப வர்த்தான ஒரு ட்ராவல் பேக்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எனக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு நம்ம அந்த கிச்சன் வைப் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், மற்றெல்லாம் உள்ளே வச்சிடலாம். அண்ட் இந்த 2 மேட் மட்டும் இருக்கட்டும். இதுக்கு ஒரு சூப்பரான யூசேஜ் இருக்குது. ஸோ உங்கள் நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் பேக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டவுட் வரும், ஸ்டிச்சிங் பற்றி டவுட் வரும். இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கிட்டேருந்து காட்டுறேன். ஜிப் லைன் கூட சூப்பராக இருக்குது. ஸோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிச்சன் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த 2 மேட்டையும் நான் வந்து மேட்டு மாதிரி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. என்னோட மைக்ரோவனுக்கு மேலே டாப்பில் கவர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இவ்வளோ அழகான டிசைன் பேட்டர்ன் குவாலிட்டி சூப்பராக இருக்கிறப்போ மேட்டுக்கு வந்து இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோவன் மேலே என்னோட ஓடிஜி மேலே வைக்கிற ரொம்ப ரொம்ப அழகான லுக் கொடுத்துருக்கு. ஏன்னா அதுமாதிரி ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ எனக்கு ரொம்ப பெரிய கவலை தீர்ந்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் அக்கா ஸ்க்ராட்ச் ஆகிடும், மெயினில் வெயிட் வைக்காதீங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. என்னோட ஷெஃப் டால் ரொம்ப நாளாக ஐடலாக இருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோட கிச்சனுக்கு நேம் வைக்க போகிறேன். அதுதான் ஆஷாஸ் கிச்சன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பேர் வந்து நான் க்ரையான்ஸில் யூஸ் பண்ணி எழுதுகிறேன். ஏன்னா சாக் பீஸ் எனக்கு இப்போ அவைலபிலிட்டி இங்கே கிடைக்கல. ஸோ அதனால் ரேவந்தர் க்ரையான்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் வைப்பில் வந்து தொடச்சா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்மளோட ஸ்பீட் கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிளீனிங் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனான கிளீனிங்காக இருக்கும். வீட்டு வேலை செய்கிறதுக்கு போர் அடிக்கிறப்போ, கடுப்பாக இருக்கிறப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சட்டுன்னு போய் உங்களுக்கு வேலை செய்ய தோணும். ஸோ அந்த
மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் க்ளீனிங் தான் இது. அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, இந்த வீடியோ அதாவது இந்த க்ளீனிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சுங்க. பட் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷார்ட்டாக 20 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். ஏன்னா ஸ்பீட் அப்படின்றதுனால தான். இந்த ஃபோனில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி கடவுள் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு முடியாத டைமில் 4x ஸ்பீட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறப்ப கடகடன்னு எல்லாம் முடிச்சிடலாம் இல்லையா. பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து இந்த கிச்சன் ஃபேன் பார்க்குறப்பல ஒரே சிரிப்பாக வருங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண கமெண்ட் தான் ஞாபகம் வருது, என்னால் அதை மறக்கவே முடியல. உங்களுக்கு கிச்சன்லலாம் ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்களே, எந்தோ அந்த ஹவுஸ் ஓனர் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி செம்ம ஃபன்னியாக இருந்தது. ஆனால் எத்தனையோ பேர் போட்டு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, பார்க்குறப்பெல்லாம் சிரிப்பாக வரும். இப்போ பாத்திரம் நல்லா தேய்ச்சிடலாம், கடகடன்னு தேய்ச்சிடலாம். சாய் சச்சரிதா புக்கோட வின்னர்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கல அப்படின்னா நேற்று கம்யூனிட்டி போஸ்ட் போய் பாருங்கள், 10 வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக 2 பேருக்கு நம்ம வந்து புக் கொடுக்க போகிறோம். அவங்க வந்து ஆல்ரெடி 2-3 மாதமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நான் வந்து கண்டெஸ்ட் பண்ண அந்த விலாகில் வந்து அவங்களோட கமெண்ட்டுக்கு லைக்ஸ் நிறைய வரல. பட் இருந்தாலும் 2 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணுறதுனால அவங்களுக்கு ஸ்பெஷலாக நிறைய நீடு இருக்குன்றதுனால ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம புக் அனுப்பிச்சிடலாம். ஸோ மொத்தமாக 12 பேருக்கு நான் புக் அனுப்ப போகிறேன். ஸோ உங்களோட பேசிக்கிட்டே கடகடன்னு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் முக்கால்வாசி வேலை இருக்கே, அது என்ன அப்படின்றத கடைசி வரையும் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பெட்ரூம் க்ளீனிங் இருக்குது, ஹால் வந்து க்ளீன் பண்ணணும். அப்பாடா சொல்லவே மூச்சு வாங்குது. இந்த வேலை செய்கிறப்ப எப்படி இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு ரெஸ்ட் கிடைக்காதா அப்படின்னு நினைப்போம். பட் வந்து நம்மளது வந்து 24/7 வேலை தான். அண்ட் இந்த கிச்சன் வைப் சூப்பராக இருக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணி சொல்லியாச்சு. ஸோ கிச்சனோட க்ளீனிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்பார்க் க்ளீன் கிச்சன் ரொம்ப வந்து பளபளன்னு இருக்குது. ரொம்ப மனக்கு ஹாப்பி மூடு வரும் இல்லையா இந்த மாதிரி வந்து கிச்சன் பார்க்குறப்போ. உங்களுக்கு எப்படி நீட்டான கிச்சன் இருந்தால் நம்மளுக்கும் ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. எனக்கு அந்த ஃபீல் தான் வருது. இந்த மாதிரி நீட்டாக நம்ம கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லுக் கொடுக்குறப்போ எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த லுக்குன்றது, ஒரு ஃபீல்ன்றது. அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நேற்று வந்து இந்த கிரைண்டர் ரிவ்யூ போட்டிருந்தேன். இது வந்து ஒரு மேஜிக் கிரைண்டர்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் மூடி ஓப்பன் பண்ண உடனே மாவை தானாகவே கீழே கொட்டிக்கும், கை யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இந்த கிளிப்பிங் நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நேற்று வீடியோவை பார்க்க மறந்தவங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறதுக்காக தான். ஸோ இந்த கிரைண்டர் ரிவ்யூ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் ஸ்டார்டிங்கில் பின் பண்ணிடுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நல்லா அரைச்சி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ கிச்சனோட வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம லைட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ லிவிங் ரூமில் பெருசாலாம் க்ளீனிங்லாம் ஒன்றும் கிடையாதுமே. டெய்லி இருக்கிற அதே ரொட்டீன் தான் நம்மளுக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் தூசி தட்டி கொஞ்சம் டிங்கரிங் வேலைலாம் பார்த்து க்ளீன் பண்ணி வைக்கிறது. மற்றபடிலாம் ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைமில், இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4.25 மணி நேரம் ஆகுதுங்க. ஸோ இந்த ஈவினிங் டைமில் நல்லா கர்டன்ஸை திறந்து வச்சுட்டு பால்கனியை ஃபஸ்ட் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் டஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம ரெகுலராக குறை சேர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த குட்டீஸ் இருக்காங்களே லவ் பேர்ட்ஸ், இவங்க பண்ணுற வேலை என்னென்னா, நம்ம வந்து அவங்களுக்கு அந்த திணை போடுறோம் இல்லையா, அது உள்ளே இருக்கிற திணை அந்த விதை மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியில் தோலெல்லாம் கீழே ஃபுல்லாக கொட்டிடும். அப்போ ஃபுல் பால்கனி குப்பையாகிடும். காற்று வேறு வீசும் இல்லையா. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி பெருக்கிற மாதிரி ஆகிடுது. இந்த ஒரு சின்ன ஒரு கான்ஸ் தான் இருக்குது, மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அழகாக வந்து வீடெல்லாம் வந்து சுத்தப்படுத்திக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம செல்லமாக வளர்க்குறப்போ அதை பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகளும் சின்ன சின்ன வேலைகளும் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ எனக்கு கஷ்டமாக தெரியல. இந்த மேட் பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து பாதி மேட் தான், ஆனால் ஒன்றா சேர்ந்த ஒரு சர்க்கிள் நம்ம லைஃப் மாதிரி. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீப்பாக இருக்குது, அதெல்லாம் வந்து தூசி தட்டி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக டஸ்ட் தான் ஃபார்ம் ஆகும். ரெகுலராக டஸ்டிங் பண்ணுறப்போ நம்ம எப்போவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டூலும் அந்த டீப்பாக ஒரே மாதிரி இருக்குல்ல, வால்பேப்பர் ஒட்டியிருக்கேன், அதனால தான். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் பார்த்திங்கன்னா என்னோடய திவான். ஸோ அது வந்து எங்கே போனாலும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இதில் வந்து ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகான ஃபீல் இருக்கும். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது. நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், அது ஃபுல்லாக வந்து டஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி ஷோ கேஸில் கூட கொஞ்சம் லைட்டாக டஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம். இந்த ராதாகிருஷ்ணருக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பற்றி நாலேஜ் இருந்தால் நான் எந்த பெயிண்ட் பண்ணலாம் சொல்லுங்கள். ஆயில் பெயிண்ட்டா இல்லை ஃபேப்ரிக் பெயிண்ட்டா இல்லை என்ன பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதே மாதிரி மற்ற டாய்ஸ் எல்லாமே டஸ்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம அவ்வளோவா உட்காரது கிடையாது, ஆனால் நிறைய டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது.
அது காற்றுல வர டஸ்ட் அப்படியே இது மேலே ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெகுலராக க்ளீன் பண்ணால் தான் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபெக்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது ரேவந்த் இந்த ரூமில் மோஸ்ட்லி உட்காந்துப்பான். எப்படி பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். டெய்லியுமே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி கலைக்காமல் உட்காந்து கற்றுக்க அப்படின்னு. சரிம்மா சரிம்மா அப்படின்றவான், அதோட அதை மறந்துடுவான். அண்ட் பெட் ஸ்பெட் அவன் போட முடியாது. ஸோ அதனால் நான் தான் போட்டாகணும். மற்றதெல்லாம் கூட அவன் க்ளீன் பண்ணிவிடுவான். குப்பை எதாவது போட்டு எடுத்து போடுனா போட்டுடுவான். ஸோ எல்லாத்தையும் நீட்டாக நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது மேலே கொஞ்சம் துணியெல்லாம் இருக்குது, அதையும் மடிச்சுட்டு நம்ம வந்து எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன வேலைன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். முடிகிறது பார்த்திங்கன்னா பெட்ரூமோட முடியும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு ஒரு ரூமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நான் சொல்கிறேன் பல்லன்னு புதுசாகவே வச்சுக்கலாம். உங்களுக்கு க்ளீனான வீடு பிடிக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் டேபிள்லாம் போட்டு நம்மளோட டைம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலோகேட் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ரூம்லேயும் டஸ்டிங் பண்ணி க்ளீனிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபைனலாக இந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, இங்கேயும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். பட் பார்த்திங்கன்னா அந்த கட்டில் அந்த ஹெட் போர்டு இருக்கு இல்லையா, அங்கே நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ டெய்லியுமே துணி வச்சு நான் தொடச்சிருவேன் அதை. ஸோ அப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து டஸ்ட் இல்லாமல், குழந்தை தூங்குற இடம் இல்லையா, டஸ்ட்டெலாம் இருந்ததுன்னா தேவையில்லாமல் அலர்ஜிஸ்லாம் வரும். அண்ட் துணி துவைச்சி போட்டேன், காலையில் காஞ்சிருச்சு, அதையும் எடுத்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா நான் ஸ்டாப் வேலைங்க வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். வேலை முடியுதான்னு பாருங்கள், முடியவே முடியாது. இந்த இடத்த மடித்து வைக்கணும் இல்லையா, ஸோ அதையும் பண்ணிடலாம். துணி மடித்து வச்சா போதுமா, கையோட உள்ளே வைக்கணும் இல்லையா. ஸோ வார்ட்ரோபில் வச்சிடலாம், நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். எது எங்கெங்கே வைக்கணுமோ அந்த டைம் நாங்கள் வச்சிட்டோம் அப்படின்னா அது எப்போவுமே நீட்டாகவே இருக்கும், நம்மளுக்கு ஆர்கனைஸ்டாகவே இருக்கும். இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு மல்டி ரேக் அந்த ஒரு சின்ன வந்து பாக்ஸ் நான் காமிச்சப்போ நிறைய பேர்கிட்ட நிறைய சஜஷன் கேட்டப்போ நீங்கள் இதில் ட்ரை ஐட்டம்ஸ் போட்டு வைங்கக்கா, மசாலா ஐட்டம்ஸ் சொன்னீங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய மசாலா ட்ரை கரம் மசாலாஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்ல ஐடியா. தேங்க்யூ ஸோ மச் இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. நான் இயரிங்ஸ்லாம் போட்டு வைக்கலாம்னு நினச்சேன், பட் அதை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது சமைக்கிறப்போ ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஐடியா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த கண்டெய்னர் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் காமிச்சேன் இல்லையா, எங்கள் அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்கேஷனாக யூஸ் பண்ணுற பச்சை பயிறு கொண்டக்கடலை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் ஒரு டப்பா இருக்கிற இடத்துல 3 டப்பா 3 ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். 3 இப்போ வந்து கொண்டக்கடலை அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது வந்து ஒரே டப்பாவில் 3 வெரைட்டிஸ் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த டிசைன், நல்லா தான் இருக்குது. எனக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டைம் 6 மணி ஆகிடுச்சு, நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு கனகதார ஸ்தோத்திரம் போட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. வீட்டுக்கு உங்கள் கடன் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். நல்லா வந்து உங்களுக்கு பணம் வந்து நல்ல லாபம் கிடைக்கும். வீட்டில் தரித்திரம் எல்லாம் போயிடும், நல்லதே நடக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கனகதார ஸ்தோத்திரம் வந்து உங்கள் டிவிலையோ இல்லை ஃபோன்லேயோ போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. உண்மையாக சொல்கிறேன், நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் கிடைக்கும். நான் ரெகுலராக அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுக்கும் இப்போக்கும் நிறைய மாற்றங்கள் நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் அதில் ஒன்று. ஸோ கனகதார ஸ்தோத்திரத்தை மறக்காமல் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு கேளுங்க. என் வீட்டில் வந்து நல்லா சவுண்டாக வச்சு வீடு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ விளக்கேற்றிடலாம். எனக்கு என்னோடய பூஜா யூனிட் அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணி பண்ணது இது, இந்த வால்பேப்பர் ஒட்டி நம்ம நீட்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது. நிறைய பேர் கேட்கலாம் அன்ஃபினிஷ்டான பிரிக்ஸாக இருக்கே அப்படின்ட்டு. அது ஒரு மாடல் தானே, அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ நம்ம மனசுக்கு பிடிக்கிறது தான் எல்லாமே. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க அமைச்சிப்பாங்க, அவ்வளோதான்.
ஸோ ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக என்னோடய பூஜை முடிஞ்சிருச்சு. அண்டு என்னோடய பூஜை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. ஃபைனலாக பாலை காய்ச்சிட்டு ஃபில்டர் காஃபி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஃபில்டர் எடுத்திருக்கேன், ஃபில்டர் காஃபி போட்டு சாப்பிட போகிறேன். ஸோ இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டேயில் இந்த ஃபில்டர் காஃபி குடிக்கிறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரிலீஃப் இருக்கே, சொல்லவே முடியாது அது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 6:45 இருக்கும். நல்லா சூடாக ஃபில்டர் காஃபி. இவ்வளோ காஃபி குடிக்க மாட்டோம், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பாதி பாதி தான். ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டே இந்த காஃபி குடிக்கிறப்போ ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அண்ட் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மோட்டிவேஷன் கிளீனிங்காக கண்டிப்பாக இந்த வ்ளாக் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனல் புதுசாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ, பை.